இல்ல ப்ரோ. லைக் கான்செப்ட்லாம் ஓகே. ஆனா ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு படத்துல எதுவுமே இல்ல. ரொம்ப கொஞ்சம் லேக் ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே இல்ல. செகண்ட் ஹாஃப்ல இல்ல. டெட் கொஞ்சம் எண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ ரவி மரி அவர்கள் நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இது வந்து நம்ம சொல்லியே ஆகணும். எல்லா படங்கள்லயுமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. இந்த படத்துலயும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல எஸ்பெஷலி சொல்ல போனா ரவி மரி அவர்கள் மட்டும்தான் நல்லா பண்ணியிருக்காங்க. விமல் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கும் பழைய படங்கள்ல இருந்த அளவுக்கு விமலோட பெர்ஃபார்மன்ஸ் இது இல்ல. புகழுமே வந்து ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆனா அவருக்கான இம்பார்ட்டன்ஸ்ல வந்து காமெடிஸை கொடுத்துருக்கணும், கொடுக்காம விட்டாங்க. காமெடிஸுமே வந்து ரொம்ப மொக்கையா இருக்கு. காமெடிஸ் எல்லாமே ரொம்ப கிரிஞ்சு காமெடி தான் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை காமெடிஸ்லாம். இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் எழில் அவர்கள் வந்து நல்லா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. வந்ததே வந்து அவருடைய எழிலுக்காக தான் வந்தோம். அவர் நல்லா காமெடி பண்ணியிருப்பாரு. காமெடிஸ் இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. ஆனா இதுல அந்த அளவுக்கு இல்ல. ஓவர் காமினேட்டடா இருக்க மாதிரி புகழ் சொல்லிருக்காங்க. இல்ல புகழ் வந்து பாத்தீங்கன்னா காமெடி கூட ஓவர்டேக் பண்ணிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த அளவுக்கு இல்ல புகழுடைய இது. ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அவர் நல்லா எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆனா புகழுக்கான எதுக்காக அந்த இதை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது கொடுக்கல. லைக் காமெடி பண்ணணும் அந்த ஒரு கான்செப்ட்ல இல்ல. வராரு சும்மா கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி தான் இருக்கே தவிர புகழ் நல்லா எஃபர்ட் அவருடைய ஆக்டிங்க அவர் நல்லா பண்ணிட்டாரு. சொல்ல போனா விமலோட புகழ் நல்லா பண்ணிருக்காருன்றாங்கல்ல, அது உண்மைதான். நல்லா பண்ணிருக்காரு. அதான் இல்ல ஒன்னுக்கும் இந்த டூக்கும் கனெக்டிவிட்டின்றது சுத்தமா இல்ல. ஒன்னோட இந்த டூவை கம்பேரே பண்ண முடியாது. சிம்பிளா அதாங்க ப்ரோ. எழில் எப்படி அது டிசப்பாயிண்டடா இருக்கு. ஏன்னா எழிலோட மூவி அப்படிங்கிற ஏன் ப்ரோ எழிலுடைய படங்கள்னாலே வேலை நோட்ட வெள்ளக்கார, தேசிங்கராஜ் அவன், இது நம்ம மனம் கொத்தி பறவை இதெல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாரு. உண்மையிலே இன்னைக்கும் அந்த படத்தை பார்த்தா சிரிக்கலாம் உட்காந்து. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்துல ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அதாங்க ப்ரோ. தேங்க்யூ. சாங்ஸ் பெருசா ஒன்னும் எடுக்கல ப்ரோ. சாங்ஸே இல்ல சொல்ல போனா. அந்த அளவுக்கு ஒன்னும் எடுக்கல. அதான் மோஸ்ட்லி நிறைய கதைக்கு சூஸ் பண்றாரு. இல்ல ப்ரோ விமல் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அவருக்கு ஏத்த மாதிரி நல்ல காமெடிஸ் எல்லாம் ஏத்த மாதிரி நல்ல ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்துல பெருசா இல்ல. இனிமே விமலுடைய படங்கள் நம்ம பாக்குற மாதிரி இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எழில் அவர்களுமே இன்னும் காமெடிஸ் கொண்டு வந்தாருன்னா நல்லா இருக்கும். ரியாலிட்டி காமெடி பண்ணக்கூடிய எழில் சார் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதாங்க ப்ரோ. அவுட் ஆஃப் 5 ஒரு 2.5 கொடுக்கலாம் ப்ரோ.